ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமோ, ஸ்டாஃப் நர்சஸ் எக்ஸாமோ, பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கான எக்ஸாமோ, பேராமெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கான எக்ஸாமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நம்மளோட ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ, ஆல்ரெடி யாரெல்லாம் எழுதிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். இந்த மேட்ரு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய எதிரி. சம்டைம்ஸ் நீங்கள் நல்லாவே ப்ரிப்பரேஷன் பண்ணலைன்னா கூட, மீடியமாக ஓரளவுக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னா கூட, நீங்கள் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் கிளியராக இருக்க சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க, 90% எல்லா கண்டென்ட்டையும் கவர் பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் மார்க் வந்ததுன்னா அவங்களோட செலெக்ஷன் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். யார் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எக்ஸாம் எழுதணும். ஸோ அந்த நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோட கடைசியில் கனெக்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் மார்க்கு அப்படின்னா என்ன, ஸோ அதை எவ்வளோ மேக்ஸிமம் வரைக்கும் எவ்வளோ அட்டன் பண்ணலாம், எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நெகட்டிவ் மார்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு ரைட் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு சில மாதிரி பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. ஒரு கொஷின் ரைட் ஆச்சுன்னா 1 மார்க் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இதுவே ஒரு கொஷின் தப்பாச்சுன்னா 0.25 மார்க்ஸ் உங்களுக்கு போயிடும். ஸோ அதை தான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே இன்னொரு சில எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் உங்களுக்கு ரைட் ஆச்சுன்னா 1 மார்க் கிடைக்கும். அதுவே தப்பாச்சு அப்படின்னா 0.33 உங்களுக்கு நெகட்டிவ்ல போயிடும். அதாவது 1/3 உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். உங்களுக்கு 1/3 நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து கழிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நெகட்டிவ் மார்க். எப்படின்னா, ஒரு கொஷின் உங்களுக்கு ரைட் ஆச்சுன்னா 1 மார்க் கிடைக்கும் ஒரு சில எக்ஸாமில். அதுவே தப்பாச்சுன்னா 0.25 அதாவது 1/4 உங்களுக்கு நெகட்டிவ்ல போயிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுத்த மார்க்ல இருந்து 1/4 மார்க்கை குறைச்சிடுவாங்க. இதுவே ஒரு சில எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்க, அப்படி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க் கிடைக்கும். அதுவே தப்பாச்சு அப்படின்னா 0.33 உங்களுக்கு நெகட்டிவ்ல போயிடும். அதாவது 1/3 உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ல போயிடும். நீங்க எடுத்ததுல 1/3 உங்களுக்கு கழிச்சிட்டு தான் மார்க் போடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி வீடியோவா போட்டிருக்கோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாங்கிறத போட்டிருக்கோம். இப்போ இந்த நெகட்டிவ் மார்க்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் 0.25 அப்படிங்கிறது தான் நெகட்டிவ் மார்க், 1/4 மார்க் தான் உங்களுக்கு போகுது. ஒரு கொஸ்டின் தப்பானா 1/4 மார்க் போகுது அப்படின்னா, 1 மார்க் உங்களுக்கு கிடைக்குது, ரைட்டானா 1 மார்க் கிடைக்குது அப்படின்னா, நீங்க அதுல கொஞ்சம் ரிஸ்க் எக்ஸ்ட்ராவே எடுக்கலாம். ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அது தப்பாச்சுன்னா 0.25 தான் உங்களுக்கு நெகட்டிவ்ல போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ரிஸ்க் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஆனா 0.33 1/3 நெகட்டிவ்ல போச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1/3 0.33 மார்க்ஸ் உங்களுக்கு போயிடும். அதுல நெகட்டிவ் மார்க் நிறைய போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா 0.25 போச்சுன்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா 0.33 போச்சுன்னா ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும். ஸோ அதனால ஒவ்வொரு கேட்டகரியும் எந்த கேட்டகரியா நீங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா போதும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மார்க் எடுத்தாவே நீங்க அட்லீஸ்ட் நீங்க செலெக்ஷன் லிஸ்ட்லனாவது வந்துடலாம், கடைசியிலனாவது வந்துடலாம். ஆனா நீங்க உங்க கேட்டகரியில அந்த மார்க்கை கம்மியா எடுத்தீங்க அப்படின்னா செலெக்ஷன்ல வர முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்சிமம் உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் தேவையோ அதை விட அதிகபட்சமா நீங்க ஒரு 5 to 10 தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும். அதிகபட்சமான ஒரு 10 கொஸ்டின் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். தெரியாத கொஸ்டினோ இல்ல கொஞ்சம் டவுட்ஃபுல்லா, தெரியாத கொஸ்டினை தயவு செய்து அட்டனே பண்ணாதீங்க. கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கிறத நீங்க 10 கொஸ்டின் வரைக்கும் மேக்சிமம் போகலாம். அதர்வைஸ் நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் நிறைய போயிடும், உங்களுக்கு செலெக்ஷன் போயிடும். அதனால எந்த கேட்டகரியா இருந்தாலும் அதிகபட்சம் 5 to 10 நீங்க அதுவும் டவுட்ஃபுல்லா இருக்க கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணும். சுத்தமா தெரியாத அட்டன் பண்ணவே கூடாது. இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க செலெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோட கடைசியில கனெக்ட் பண்றேன். நீங்க பாருங்க, நெகட்டிவ் மார்க் இல்லாம எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோட கடைசியில கனெக்ட் பண்றேன். ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்க பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். ஸோ எக்ஸாம் நீங்க நல்லாவே கொடுக்கலாம்.
ஸோ அதனால் நெகட்டிவ் மார்க்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இனி வர எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எப்படி எழுதுறதுங்கிறதையும் நம்ம வந்து போட்டிருக்கோம். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போடுற வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேசணும், என்னோட கைடன்ஸ் வேணுங்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு மெயில் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இந்த எக்ஸாமில் இல்லைனாலும் இன்னொரு எக்ஸாம் இல்லைனா இன்னொரு எக்ஸாம், கண்டிப்பாக 4வது 5வது எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அந்த கான்ஃபிடென்ட்டோட, அந்த தன்னம்பிக்கையோட, அந்த விடாமுயற்சியோடு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.